பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு உள்ளான பார்வை வேண்டும். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் ஆத்துமா வாழ வேண்டும். அதாவது விருப்பம், ஆசை, வைராக்கியம் வேண்டும். ஆண்டவரை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு ஆசை, விருப்பம் வேண்டும். தேவனோடு, தேவ ஆவியானவரோடு இணைந்து வாழ வேண்டும். ஆவியானவருக்கு மட்டுமே தெரியும் நம்மை குறித்த தேவ திட்டம், தேவ சித்தம். ரோமர் 8:26. அதை எப்படி அடையலாம் என்பதும் அவருக்குத்தான் தெரியும். சரிங்க, அப்படியா? அப்படி என்றால் அவர் இங்கு இருக்கிறார், அவரோடு இணைந்து கொள்கிறேன், கேட்கிறேன், அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறேன் என்பீர்களாயின் அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். ரோமர் 5:5. இதை விசுவாசிக்க வேண்டும். இது உணர்வினாலேயோ வேறு எந்த ஒரு பெரிய அடையாளத்தினாலே உங்களுக்குள் இருக்கிறார், நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்த மாத்திரத்தில் உங்களது மனக்கண் இதுவரை உலகத்தையே பார்த்து கொண்டிருந்தது, மண்ணையே பார்த்து அதிலேயே ஒட்டி கொண்டிருந்தது, உள்ளே ஆவியானவரை பார்க்க ஆரம்பித்துவிடும். இது உடனே படார் என்று நடந்து விடாது. முதலில் தேவன் ஆவியாக எனக்குள்ளே வாசம் செய்கிறார், இந்த மண் பாண்டத்தில், இந்த சரீரத்தில் இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறேன் என்று விசுவாசித்து மகிழ வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை, இந்த ஒப்பற்ற பொருளை நினைத்து நீங்கள் ஆவியானவர், ஜீவ ஆவியானவர் நினைத்து மகிழ வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம்ங்க, தெய்வம் உங்களுக்குள் இருக்கிறது. அதற்கு எவ்வளவு நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். அவர் சும்மா வேடிக்கை பார்க்க உங்களுக்குள் இருப்பதில்லை. உங்களை தேவ சித்தத்திற்கு நேராக நடத்தி வாழ வைக்க, சாட்சியாக வைத்து, பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி வைத்து, உங்கள் பிள்ளைகள் வம்சம் தலைமுறைக்கு எப்படி வாழ வேண்டும் என்ற அடிச்சுவடை வைத்து போகவே அவர் உங்களுடனே வாசம் செய்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இத்தனை வல்லமையோடு உங்களுக்குள் இருந்தாலும் உங்களது ஒத்தாசை இல்லாமல், உங்களுடைய கோஆப்ரேஷன் இல்லாமல் அவர் தன்னிச்சையாக எதுவும் செய்வதில்லை. இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து உங்களுக்குள் இருக்கும் தேவ ஆவியானவரை மகிமைப்படுத்துங்கள். எதற்கு, எப்படி? இதோ இவ்வளவு காலமாய் இதை புரியாமல் சபைக்கு போனாலும் வேதம் வாசித்தாலும் என் மனம் அதில் ஒன்று இல்லை, உலகத்தில் மீதே இருந்தது. விசுவாசம் வருகிறது, விசுவாசம் போகிறது, நிலைத்திருப்பதும் இல்லை. இதற்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கினது உண்டு. இப்போது கண்டுகொண்டேன், யாருடைய உதவியும் ரெக்கமெண்டேஷனும் அவசியமில்லை. அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுபிகார ஆவியை ரோமர் 8:15 கொடுத்திருக்கிறார். நான் எதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக வேண்டுமோ, விடுபட வேண்டுமோ, அதிலிருந்து என்னை விடுவித்து உம்மோடு இணைத்து கொள்வேன். இணைத்து கொள்ளுங்கப்பா. உங்கள் கிருபை எனக்கு வேண்டும், உங்கள் உதவி எனக்கு வேண்டும். தெய்வமே எனக்குள் இருப்பதால் நான் ஜெயம் எடுப்பேன், வளமாக வாழ்வேன் என்று சொல்லிக்கொண்டு அவரிடம் வருவதே அவரை மகிமைப்படுத்துதலாகும். அவரும் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து பேசுவதே அவரை மகிமைப்படுத்துவதாகும். ஆவியானவர் மெதுவாக, படிப்படியாக உங்களது திறமைக்கு தக்கவாறு நடத்துவார். கீழ்ப்படிவேன் என்ற சிந்தையோடு ஜெபியுங்கள். இதுதான் அவரை மகிமைப்படுத்துவதாகும். ஆண்டவரே, தகப்பனே, ஆவியானவரே உள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படுகிறேன். இதுதான் அவரை மகிமைப்படுத்துவது. ஆதியிலே கொண்டிருந்த ஒழுங்குமுறைக்கு வாருங்கள். நேரப்பட எழுந்து செபியுங்கள். முறையாக வேதம் வாசியுங்கள். இதில் நிலைத்திருக்கிறீர்களா என்பதில் ஆவியானவர் கவனமாக பின் உங்களுக்கு புரிய வண்ணம் பேசுவார். கீழ்ப்படிதல் முதலில் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தால் அடுத்து சொல்லுவார். முதலில் கொடுத்த கட்டளைக்கே கீழ்ப்படியாமல் என்னோடு பேசுங்கள் என்று எப்படி கதறினாலும் பேச மாட்டார். உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகிறேன். வாயின் வார்த்தையில் கவனமாயிரு என்று உங்களை பார்த்து உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறார். நான் இனிமேல் அப்படி செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன், தம்பட்டம் அடிக்காதே, செய், அமைதியாயிரு
என்று உங்களோட சொல்லியிருந்தால் இதில் நீங்கள் கவனமாக இருக்கிறீர்களா, செய்கிறீர்களா என்பதை பார்க்கிறார். பின் வார்த்தையோக தேவ வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைபடுவார், ஆலோசனை தருவார், வாக்குகளை காட்டுவார், அதை அடைய உங்களை நடத்துவார். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வெளியே இருந்து உள்ளே நிலைக்க வைப்பார். உங்களது நல்ல மனமாற்றம் மற்றவர்களை காண வைப்பார். உங்களை உற்சாகப்படுத்துவார். நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். பின் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கவும் பொறுமையோடு இருந்து பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தூண்டுவார், பலன் கொடுப்பார். உங்களது வெளியான வளர்ச்சி ஆசீர்வாதங்களை கண்டு மற்றவர்கள் வந்து உங்களிடம் ஆலோசனை கேட்கும் அளவிற்கு உங்களை உயர்த்துவார். நீங்கள் பேச வேண்டாம். உங்களது உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்வு பேசட்டும். இந்த நல்ல மாற்றம் பேசட்டும். நீங்கள் வைத்திருக்க இப்பொழுது பொறுமையை டெவலப் பண்ணி கொண்டீர்களே அது பேசட்டும். இது ஒரே இரவில் நடந்து விடாது. எவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் உங்களையே அர்ப்பணித்தவர்களாக தேவ ஐக்கியத்தில் இருக்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த வளர்ச்சி உண்டாகும். ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டானால் மட்டும்தான் உலக வளர்ச்சி தானாக வந்து சேரும். இதைத்தான் மத்தேயு 6:33 எழுதி கொடுத்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, மற்ற யாவும் கூட கொடுக்கப்படும் என்று. முதலாவது எதை தேட வேண்டும், இரண்டாவது என்ன? முதலாவதை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள். இரண்டாவது, மூன்றாவது, நான்காவதெல்லாம் லைனாக வந்து நிற்கும். யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கின நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை சாட்சியாக சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த உங்களை ஆண்டவர் வைப்பார். வெளியிலேயே பார்த்து கொண்டிருந்த அவர்களது பார்வையை உள்ளே திருப்ப நிலைத்திருக்க உதவி செய்யுங்கள். நீங்கள் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இதுதான் உயர்ந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் நம்ம எடுத்து வாசித்தோமே, தலைப்பு வசனங்கள் வாசித்தோமே. அன்று பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போகிறார்கள். அங்கு கால் பிறவியிலேயே முடமானவன். அவரை யாரையாவது தூக்கி கொண்டு வந்து வைப்பார்கள் ஆலயத்தினுடைய முன்பாது கதவு வாசல் வழியாக. யாரெல்லாம் உள்ளே போகிறார்களோ அவரிடம் கை நீட்டி பிச்சை கேட்பான். பின் சாயங்காலமானால் அவளை தூக்கி கொண்டு வீட்டில் வைப்பார்கள். இதுதான் நடந்து மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்த அவனுடைய ஆத்துமா. இதே தூக்கி கொண்டு வருகளை என்னை உள்ளே தேவாலயத்தில் கொண்டு வையுங்கள் என்று சொல்லி இருக்கலாமே, தேவனை அவன் மகிமைப்படுத்த பண்ணியிருக்கலாமே. அவன் செய்யவில்லை. பாருங்கள், உலகத்தோடு நம்மளால் முடியாது. பிறவியிலேயே நம்ம முடம். ஏதோ வருகிற ஒருவர் 4 காசு கொடுத்தா பிழைக்கலாம் என்று வெளியில் உட்கார்ந்து கொண்டான். வாசலுக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டான். இப்பொழுது யோவானும் பேதுருவும் வந்து எழும்ப வைக்கிறார். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்புன்னு. உடனே எழும்பினான், உடனே நடந்தான், துள்ளி குதித்தான், ஓடினான், தேவாலயத்திற்குள் ஓடினான். இதுதான் வெளியிலிருந்து உள்ளே கொண்டு வருது. உலகத்தையே பார்த்தது. மண்ணோடு அப்பிக்கொண்டிருந்த ஆத்துமா இப்பொழுது விடுதலையாகி தேவனை மகிமைப்படுத்துகிறது. இவனுக்கு வெளியரங்கமாக கால்கள் முடம். எத்தனையோ பேர்களுக்கு மனம் முடம். அதாவது ஒன்றையே நம்மளால் முன்னேற முடியாது. நாம் இவ்வளவு தான், நமக்கு இவ்வளவு தான் கிடைக்கும், என்னதான் சர்ச்சுக்கு போனாலும், என்னதான் வேதம் வாசித்தாலும் நமக்கு இவ்வளவு தான். இதுதான் முடம். ஆத்துமா முடமாய் கிடக்கிறது. அது விடுதலை ஆகட்டும். இன்று விடுதலை ஆகட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கு விடுதலை ஆகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. விடுதலை ஆவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமேன். ஏதோ நீங்களாகவே சபைக்கு போய் இணைந்து கொண்டீர்கள் என்று நினைக்காதீர்கள். இதன் பின்னால் எத்தனையோ பேர்களின் ஜெபம் உண்டு, தேவ வழி நடத்துதல் உண்டு. தேவ பிரசனம் தானாக வந்து நம்மளை மூடாது, ஒட்டி கொள்ளாது. நாம் தான் தேவ பிரசனத்திற்குள் நுழையலாம். முழு மனதோடு அவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது, நன்றி செலுத்தும் போது, முழு மனதோடு தேவன் எங்கோடு பேச வேண்டும் என்று ஜெப சிந்தனையோடு வேதம் வாசிக்கும் போது தேவ பிரசன்னம் நம்மளை மூடிக்கொள்ளுகிறது. அது நீங்கள் உணராமல் இருக்கலாம், ஆனால் தேவ பிரசன்னம் உண்டு. இது உங்களை வழிநடத்தும், அது உங்களை சொல்லிக் கொடுக்கும், அது உங்களை பாதுகாக்கும். கீழ்ப்படிய வேண்டியது உங்களது பொறுப்பு. இதை பொறுத்துத்தான் வளர்ச்சியும் மீட்பும் உண்டு. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, மீட்பும் வளர்ச்சியும் உமது சமூகத்தில் உண்டு, உமது வார்த்தையில் உண்டு. இவைகளை அருகிலேயே வைத்துக்கொண்டு தெரியாமல் அலைந்து திரிந்து விட்டோம். கீழே பார்த்த கண்கள், மண்ணை பார்த்த கண்கள், உலகத்தை பார்த்த கண்கள் இனி மேலே பார்க்கும். வானத்தையும் பூமியும் படைத்தவரை பார்க்கும். எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வத்தை பார்க்கும். வெளியே பார்த்த கண்கள் இனி உள்ளே பார்க்கும். உங்கள் பலன் கிருபை உண்டு. சகலத்தை செய்து முடிப்போம். வெற்றியோடு வாழ்வோம், பூரணமாக வாழ்வோம். நீங்கள் மகிமைப்படுவீர்கள் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.